தமிழகத்தில் பல முக்கிய ரயில்வே கட்டமைப்பு திட்டங்கள் நிலம் கையகப்படுத்துவதில் மாநில அரசின் தாமதம் காரணமாகவே முடங்கியிருப்பதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டுக்கான புதிய ரயில் திட்டங்கள் குறித்த கேள்விகளுக்கு மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்தார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக மத்திய அரசு கடந்த ஆண்டு 6626 கோடி ரூபாய் ஒதுக்கியதாகவும் இது கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவு அதிக தொகை என்றும் அமைச்சர் வைஷ்ணவ் குறிப்பிட்டார். தமிழகத்தில் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு 4326 ஹெக்டேர் நிலம் தேவைப்படுவதாகவும் இதில் இதுவரை கையகப்படுத்தப்பட்டது வெறும் 1052 ஹெக்டேர் மட்டுமே என்றும் அமைச்சர் கூறினார். நிலம் கையகப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் திண்டிவனம், திருவண்ணாமலை, மொரப்பூர், தர்மபுரி, மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், பட்டுக்கோட்டை மற்றும் ஆத்திப்பட்டு, புத்தூர் போன்ற பல புதிய ரயில் பாதை திட்டங்களின் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். 2019 ஒப்புதல் அளிக்கப்பட்ட 734 கோடி ரூபாய் மதிப்பிலான ராமேஸ்வரம் தனுஷ்கோடி ரயில் திட்டமும் மாநில அரசின் ஒத்துழைப்பு இல்லாததால் தாமதமாவதாக அவர் தெரிவித்தார்.